மத்திமா போயம் 3 அத்புத் மாயா. வெல்கம் டு லக்ஷ்மி உஷா வீடியோஸ். அத்புத் மாயா, இந்த கவிதையோட பேர் அத்புத் மாயா. வாங்க மீனிங் பார்க்கலாம். அத்புத் மாயா நாம கவிதா है. இது அத்புத் மாயா என்ற பெயருடைய கவிதை. இஸ் கவிதா में, இந்த கவிதையில் கவிஞர் பகவான் கி லீலாவோं के बारे में लिखते हैं. கடவுளினுடைய லீலைகளை பற்றி எழுதுகிறாரு. பகவான் பேடிக்கே பத்தோமே, கடவுள் மரத்தினுடைய இலைகளுக்கு ஹரா ரங்கு தேத்தேங்க, பச்சை நிறத்தை கொடுத்துருக்காரு. பகவான் கி, அதே கடவுள் தான் மெஹந்திமே, மருதாணியில் லால் ரங்கு தேத்தேங்க, மருதாணிக்கு சிவப்பு நிறத்தை கொடுத்துருக்காரு. சாரி துனியாமே, இந்த உலகம் முழுவதிலும் ஹம் பகவான் கி லீலாவோங்கோ தேக் சக்தேங்க, கடவுளினுடைய லீலைகளை பார்க்க முடியும். ஆகாஷ் மே அநேக் உஜ்வல் நட்சத்திரங்க, ஆகாயத்தில் நிறைய பளபளப்பான நட்சத்திரங்கள் இருக்குது. வே பினா கிசி ரசிக்கே லட்டக் ரகேங்க, அதெல்லாம் ஒரு கயிறு இல்லாமல் தொங்கின்னு. வன்மே அநேக் வன்ஷி விருட்சுங்க, வன்மே காட்டில் நிறைய மூங்கில் மரங்கள் இருக்குது. அவைகள் பிரான்கே பினா, உயிர் இல்லாமல் சங்கீத் தேத்தேங்க, நமக்கு இனிமையான இசையை கொடுக்கின்றன. இது மாதிரி கடவுளினுடைய மாயைகள் அதிகமாக நம்ம பார்க்கலாம். பகவான் கே ஹாத் மே கைஞ்சி நஹி ஹை, கடவுளினுடைய கைகளில் கத்திரிக்கோள் இல்லை. லேக்கின், ஆனால் பத்தோங்கோ, இலைகளை சுந்தர் ரூப் மே காட்டாக, ரொம்ப அழகாக கட் பண்ணுறாரு. பகவான் கே ஹாத் மே, கடவுளினுடைய கைகளில் கோயி ரங்கு நஹி ஹை, எந்த கலர் பொடியும் இல்லை. லேக்கின், ஆனால் ஃபூல் கை ரங்கோமேக, பூக்கள் பல வண்ணங்களில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே கடவுளினுடைய லீலைகள் தான். இதுதான் அத்புத் மாயா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன் சப் மாயாவோங்கோ தேக்கர், இந்த எல்லா மாயைகளையும் பார்த்து ஹமே ஆச்சரிய ஹோத்தாக, நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. துனியாமே, உலகத்தில் கஹி ஆக் கி தரஹ், சில இடங்களில் நெருப்பை மாதிரி, தூப் கா பிரகாஷ, வெயிலினுடைய வெளிச்சம் இருக்குது. கஹி, சில இடங்களில் ராஜ் ஜெய்சி சாயாக, இரவை போல நிழல் இருக்குது. இதுதான் கடவுளினுடைய அத்புத் மாயைகள், அதிசயமான மாயைகள் என்று கவிஞர் சொல்கிறாரு.